விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்தர், விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்தர், உம்மில் இன்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியிலே வருக
நீரும் மலையும் முகிலால் பூவும் கனியும் ஒளியால் நீரும் மலையும் முகிலால் பூவும் கனியும் ஒளியால் உயிரும் உருவும் உம்மால் வலமும் வாழ்வும் உம்மால் ஒளியினிலே வருக ஒளியினிலே வருக ஒளியாம் இறைவாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறைவாராய். அருளே பொங்கும் அமலா இருளை போக்கவாராய் அருளை பொங்கும் அமலா இருளை போக்கவாராய் குறையை நீக்கும் நிமலா நிறையை வளர்க்க வாவா ஒளியினிலே வருக ஒளியினிலே வருக ஒளியாம் இறைவாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறைவாராய். மங்கள ஆராத்தி நமது பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் பொதுநிலையினரும் அருட்பணியாளர்களும் கூட்டு இறை வழிபாட்டில் இணைந்து பணியாற்றிட இரண்டாம் வத்திக்கான் சங்கம் வலியுறுத்துகிறது. இன்றைய திருப்பலியினை நிறைவேற்றும் அருட்பணியாளர்களையும் இறைமக்களையும் இறைமக்கள் சமூகம் சார்பாக திருமதி ஜோசப் பாத்திமா அவர்கள் மங்கள ஆராத்தி எடுத்து வரவேற்கின்றார். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக குருகுலமே வருக இறை மக்களே வருக. ஒளியேற்று நிகழ்வு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலாக இருந்து ஒளியின் மக்களாக வாழ இறைவன் நம்மை
அழைப்பு விடுக்கின்றார். அவரது வார்த்தையால் உயிரோட்டம் பெற்ற நாம் ஒளியின் மக்களாக வாழ்வதற்கு நம்மை அழைக்கும் இறைவனை மாட்சிமைப்படுத்த குத்து விளக்கிற்கு ஒளி ஏற்றப்படுகிறது. இத்திருப்பலியில் பங்கேற்று திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்துள்ள அருட்பணியாளர்கள் சார்பாக நம் மண்ணின் மைந்தரும் மலம்பட்டி பங்கு தந்தையுமான அருட்பணியாளர் எம் அருண் பிரசாத் அடிகள் அவர்கள் இறை அன்பின் அடையாளமாக முதல் திரிக்கு ஒளியேற்றுகின்றார். நமது பங்கு தூய அமல அன்னை அன்பிய பிரதிநிதி திருமதி எபி வின்சென்ட் அவர்கள் இறைவனின் தியாகத்தின் அடையாளமாக இரண்டாம் திரிக்கு ஒளியேற்றுகின்றார். புனித இன்னாசியார் அன்பிய பிரதிநிதி திருமதி ஜெபமாலை மேரி அவர்கள் இறைவன் அளிக்கும் மன்னிப்பின் பதிவுகளின் அடையாளமாக மூன்றாம் திரிக்கு ஒளியேற்றுகின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பிய பிரதிநிதி திருமதி சுமதி அவர்கள் இறைவன் தரும் அமைதியின் அடையாளமாக நான்காம் திரிக்கு ஒளியேற்றுகின்றார். தூய காணிக்கை அன்பிய பிரதிநிதி திரு ஜானி அவர்கள் இறைவன் வலியுறுத்தும் பகிர்வின் அடையாளமாக ஐந்தாம் திரிக்கு ஒளியேற்றுகின்றார். புனித அருளானந்தரின் திருவுருவத்துக்கு நமது மண்ணின் மைந்தர் ஜெயமணி அடிகள் அவர்கள் மாலை அணிவிக்கின்றார். நமது பாதுகாவலரான சூசையப்பர் திருவுருவத்திற்கு நமது மண்ணின் மைந்தர் அருண் பிரசாத் அடிகள் அவர்கள் மாலை அணிவிக்கின்றார். திருப்பலி முன்னுரை. திருவிழாவின் இரண்டாம் நாள் சிறப்பு செய்யும் தூய அமல அன்னை அன்பியம், தூய காணிக்கை அன்னை அன்பியம், புனித இன்யாசியார் அன்பியம், புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பிய குடும்பங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புனித அருளானந்தர் வாழ்வின் மதிப்பீடுகளை பற்றி இன்று தியானிக்க இருக்கிறோம். இறைவாக்கினர் எரோமியாவை அடித்து சிறையில் வைக்கிறார்கள். அது ஒரு வீடு. இதே போல புனித அருளானந்தரையும் அவர் தலை வெட்டுவதற்கு முன்பு ராமநாதபுரத்தில் இருக்கும் ரெங்கநாதா சேதுபதியின் அரண்மனையில் காவலில் வைத்தார்கள். ஆனால் அருளானந்தர் தன் உயிர் இயேசுவுக்காக போகிறது என்று மகிழ்ச்சியாக இருந்தார். நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். கொன்ற பின் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே அஞ்ச வேண்டும். இதைதான் நம் புனிதர் அருளானந்தர் செய்தார். கடைசி நேரத்தில் இயேசு சிலுவையில் தொங்கும்போது பிதாவே இவர்களை மன்னியும் என்று பிதாவிடம் வேண்டினார். அதே போல புனித அருளானந்தரும் தன் தலையை வெட்ட வந்த பெருமாள் என்ற மனிதரை மன்னித்து அரவணைத்தார். அதனால்தான் இந்த புனிதர் இன்றும் நம் உள்ளத்தில் வாழ்கிறார். நாமும் இந்த புனிதரை பின்பற்றி இயேசுவை பின்தொடர்வோம் என்று இத்திருப்பலியில் கலந்து கொள்வோம். இந்த உன்னதமான பலியை புனித அருளாந்தர் பரிந்துரை வழியாக
இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக கன்சல்வாஸ் பர்னா குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக போஸ்கோ எப்சிபா குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பிலிப்பா ராணி குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஞானசேகரன் மேரி மேக்லேட் தம்பதியரின் 28ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் மேலும் குழந்தைகள் தெய்வ பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க இறையருள் வேண்டி ஞானசேகரன் மேரி மேக்லேட் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். காணிக்கை மேரி அவர்களுடைய பிறந்தநாள் நன்றியாக ஜோசப் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நெவில் ஜெரமையா அவர்களுடைய ஆண்மலை பாட்சிக்காக எலாண்டர் ஜெரமையா குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சேரா நல்ல உடல் சுகம் பெற்றமைக்கு நன்றியாக எலாண்டர் ஜெரமையா குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஜோன் வில்ஃப்ரட் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் எட்வின் நான்சி குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் பலியாக அன்பரசன் ஆனந்தி குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் அனைவரும் நல்ல உடல் சுகத்துடன் வாழவும் இறையருள் வேண்டி விக்டோரியா குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் செய்தவர் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக எபி வின்சென்ட் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக சகாய சரவணகுமார் சுபா ஜோஸ்மின் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக தாமஸ் சரோஜா குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோசப் அவர்களுடைய ஆண்மலை பாட்சிக்காக ஸ்டெல்லா குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஹாரி போனபார்ட் அவர்களுடைய ஆண்மலை பாட்சிக்காக ஈவ்லின் ஹான் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியார் குடும்பங்களுக்கு இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஜோசப் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். டொமினிக் ராபின் சோஃபியா தம்பதியரின் 9ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாக செல்வராஜ் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். வேதம் அவர்களுடைய 20ஆம் ஆண்டு நினைவிலே அவருடைய ஆண்மலை பாட்சிக்காக ஆரோக்கியம் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கெனடி டெய்சி தம்பதியரின் 27ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாக கெனடி டெய்சி குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மூத்த மகளுக்கு தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையவும் திருமணம் நடக்கவும் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும் ஜெயகரன் ஜெவமாலை மேரி குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் சாம் மேத்யூவுக்கு தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையவும் திருமணம் விரைவில் நடக்கவும் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டி எஃப் ஞானையா கல்பனா இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவர்களுடைய மகள் ஜெனிஃபர் பூபதிக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வரம் வேண்டி மைக்கேல் தெரசால் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் மூத்த மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும் சார்லஸ் ரத்னம் சாந்தி குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் தொழில் முன்னேற்றம் வேண்டியும் அந்தோணி நிர்மல் திவ்யா குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் ரீட்டா ஜோசப் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் புது வீடு கட்டி அமைக்க நன்றி பலியாகவும் உடல் சுகம் கிடைக்க வேண்டியும் ஜான் அருள்ராஜ் செல்வர் சிங் ஜெயா குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் புது வீடு கட்டியமைக்கவும் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கவும் வேண்டுதல் பலியாக ஒய் லாரன்ஸ் ஆரோக்கியராஜ் ரோசி குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும்
மேலும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் மரிய சுகந்தி ஜெனட் குடும்பத்தார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் உலகின் பொது கருத்துக்களுக்காகவும் இந்த பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று உன்னதங்களில் என்ற கீதத்தை பாடி இறைவனை போற்றுவோம். பக்கம் வீற்றிருப்பவரே நீர் என் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இழுவையை தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு நீர் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார்.
இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்டு கொண்ட பாசமே, மாறாத நேசரே, மறவாத இயேசுவே. கருவாகும் முன்னரே கண்டு கொண்ட பாசமே, மாறாத நேசரே, மறவாத இயேசுவே. கருவாகும் முன்னரே கண்டு கொண்ட பாசமே, மாறாத நேசரே, மறவாத இயேசுவே. இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14-18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால்
சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வெளிப்பட்டு அருளும் ஓலி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 32 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைபற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்படும் அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இங்கு இருக்கிற அத்துணை அருள் தந்தையர் சார்பாக நான் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலரும் பரிந்துரையாளருமான புனித அருளானந்தருடைய விழா வாழ்த்துக்களை முன்னதாகவே உரித்தாக்குகிறேன். இந்த நவநாளில் கூட என்ன வேண்டுதலை நாம் மனதில் வைத்து இந்த ஆலயத்தில் திருப்பலியில் பங்கெடுக்கிறோமோ அதற்காகவும் அவர் நமக்காய் நிறைவாய் பரிந்து பேசி யாதொரு குறையுமின்றி விசுவாசமுள்ள கிறிஸ்தவளாய் உயிருள்ள சாட்சிகளாய் நாம் இந்த பகுதியிலே வாழ நமக்காக தொடர்ந்து நம்முடைய புனிதர் பரிந்து பேசட்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய நவநாளையும் கடந்த திரு அவை ஒரு மிகச்சிறந்த விழாவை கொண்டாடுகிறது. இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதை குறித்த ஒருவரி விளக்கத்தை அறிந்து கொண்டு நாம் நம்முடைய புனிதருக்கு வர வேண்டும். மனிதன் கடவுளுடைய கட்டளையை மீறினான், அது பாவமாய் மாறியது. அந்த பாவம் சம்பளமாய் மரணத்தை உலகத்திற்குள் கொண்டு வந்தது. மனிதர் அனைவருக்கும் இறுதி முடிவு என்பது மரணம் என நாம் நினைத்த பொழுது எபிரேயர் நூல் 10வது அதிகாரம் 19-20 இவ்வாறு நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி நமக்காக ஒரு வழியை திறந்து வைத்தார். அந்த வழி நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கிறது என சொல்லி, மரணத்தோடு முடிய இருந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் காணிக்கை என்பது ஆலயத்தோடு முடிந்து போகவில்லை. அவர் தன்னை கல்வாரியில் நிறைவாக காணிக்கையாக்கினார். நமக்கெல்லாம் நிலை வாழ்வினை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை முன்குறித்து காட்டுவதுதான் இன்றைய நாளில் நாம் சிறப்பிக்கின்ற அவரை காணிக்கையாக்குகின்ற நிகழ்வு. அன்பர்களே, இந்த ஒரு சிறப்பான நாளில் நாம் அருளானந்தருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட மதிப்பீடுகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அனுதினமும் ஒவ்வொன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். சிறப்பாக நம்முடைய புனிதரை அவரை சிறப்பிக்கிற நாட்களிலே ஒரு 5 கருத்துக்களை நாம் ஆழமாக கற்றுக்கொண்டோம் என சொன்னால், அதை பின்பற்றினோம் என சொன்னால், அது நம்முடைய புனிதருக்கு நாம் செலுத்துகின்ற உயர்ந்த வணக்கமாய் இருக்கும். முதலில் நம்முடைய புனிதர் தன்னுடைய ஆன்மீகத்தை, தன் பக்தியை அவர் கற்றுக்கொண்ட இடம் அவருடைய இல்லம். திருச்சபை என்ன சொல்கிறது? பொது குருத்துவத்தில் இருந்துதான் எந்த குருத்துவம் பிறக்குதான்? பொது குருத்துவத்தில் இருந்துதான் பணிக்குருத்துவமானது பிறப்பெடுக்கிறது. ஒருவேளை நினைச்சு பார்ப்போம், ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம யாருமே பிள்ளைங்கள சாமியாருக்கும் சிஸ்டருக்கும் அனுப்பாமல் இருந்தோம்னா எண்ணி பாருங்கள், பணிக்குருத்துவத்தினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? அது ஒரு கேள்விக்குறியாய் மாறும். ஆனால் திருச்சபை சொல்லுகிறது, திருமுழுக்கு பெற்றிருக்கிற அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, கிறிஸ்துவை அறிக்கையிட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொது குருத்துவத்திலே பங்கெடுக்கிறோம். இந்த பொது குருத்துவத்தில் இருந்துதான் சிறப்பாக சிலர் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அவர்கள் பணிக்குருத்துவத்திலே அமர்த்தப்படுகிறார்கள். அருளானந்தரை பார்க்கிறோம். அவர் பணிக்குருத்துவத்திலே சிறந்து விளங்கினார் என சொன்னார். அவருடைய தாய் தான் பெற்றுக்கொண்ட பொது குருத்துவத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தினார். ஆக அருளானந்தர் முதலில் வசித்த கோவில் அவருடைய இல்லம்தான். அவருடைய முதல் மறைக்கல்வி ஆசிரியர் அவருடைய தாய்தான். அவருக்கான நம்பிக்கையின் தோழர்கள் அவரோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். அன்பிற்குரியவர்களே, பாலஸ்தீனத்திலே யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு சமய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், தாய் தன் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த 2 பணிகளையும் நம்முடைய புனிதரின் தாய் மிகச் சிறப்பாக செய்தார். நம் புனிதருடைய தந்தை இறந்த பிறகு அவர் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு தன் கடமையிலிருந்து விலகி நிற்கவில்லை. மாறாக சமய கல்வியையும் ஒழுக்கத்தையும் தன் பிள்ளைகளுக்கு அவர் சிறப்பாக ஊட்டி வளர்த்தார். நாம் சாமுவேல் நூலில் படிக்கிறோம். முதல் சாமுவேல் முதல் அதிகாரத்திலேயே இப்படியாக இருக்கும். குழந்தை இல்லை என்பதற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற சாமுவேலின் தாய் இப்படியாக கடவுளிடத்தில் சொல்லுவார். 1 சாமுவேல் 1:11, ஆண்டவரே, நீர் என்னுடைய வார்த்தையை கேட்டு என் வேண்டலை நிறைவேற்றினால் என் பிள்ளையை நான் உமக்கே அர்ப்பணிக்கிறேன் சொல்லி, நீர் எனக்கு கொடுக்கிற பிள்ளையை நான் உமக்கே அர்ப்பணிக்கிறேன். எப்படி சாமுவேலின் தாய் ஜெபித்தாலோ அந்த ஜெபம் கேட்கப்பட்டபடி தன் பிள்ளை பால் குடி மறந்தவுடன் கடவுளுக்கு அர்ப்பணித்தாரோ, நம் புனிதருடைய தாய் அப்படியாகத்தான்
உடல்நலம் இல்லாமல் சாகும் தருவாயில் புனிதர் கிடந்த பொழுது சவேரியாரிடத்திலே அவர் மன்றாட்டை வைக்கிறார். என்னுடைய மகன் அவன் உயிர் பிழைத்தான் என சொன்னால் நான் உம்மை போல உடையணிந்து 1 ஆண்டு அவனை நான் வாழச் செய்கிறேன் என சொல்லி. ஆம் என்பதற்குரியவர்களே, எந்த வாக்கை அவர் கடவுளுக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை அப்படி நிறைவேற்றினார். விவிலியம் என்ன சொல்கிறது? கடவுளிடத்திலே ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் போவதற்கு நாம் வாக்குறுதி கொடுக்காமலே இருப்பது நல்லது என சொல்லுகிறது. ஆனால் சாமுவேலுடைய தாயை போல அதிசயத்தை பெற்றவுடன் கடவுளை மறந்து போகாமல் தன் பிள்ளைக்கு புனித சவேரியான் உடையை உடுத்தி பார்த்தார். இதிலிருந்து நம்முடைய புனிதர் என்ன கற்றுக்கொண்டார் என்பதுதான் நமக்கான பாடம். அவர் குருவாக மாறுகிறார். இந்தியாவிற்கு பயணப்படுகிற பொழுது கப்பலிலே மிகப்பெரிய போராட்டம். காற்று அதிகமாக வீசியது ஒரு காலத்தில், காற்று இல்லாமல் போனது ஒரு காலத்தில், எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற வேளையிலே இப்படியாக நம்முடைய புனிதர் சொன்னாராம், ஒவ்வொரு நாளும் நம்மில் ஒவ்வொருவராக இறந்து கொண்டே இருக்கிறோம். இப்படியே போனால் நம் பிணங்கள் கூட நாம் அடைய வேண்டிய இலக்கை அடையாது. ஆகவே நம்முடைய புனிதர் சவேரியாரிடத்திலே நாம் நவநாளை மேற்கொள்வோம், அவர் நம்மை காப்பாற்றுவார் என சொல்லி ஒரு காலத்தில் தனக்காக தன்னுடைய தாய் எடுத்த அதே பக்தி முயற்சியை பின்னொரு நாளில் தன் தாயிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டார். அந்த நவநாளை நடுக்கடலிலே அவர் மேற்கொண்டார். அவர் எண்ணியபடி கடவுள் அவருக்கு அற்புதத்தை செய்தார். இந்த தேசத்திலே அவரை கரை சேர்த்தார். ஆக தன் தாயிடத்திலே கண்டதை தன் வாழ்க்கையிலே அவர் பின்னாளில் மிகச் சிறப்பாக அவர் கடைபிடித்தார். இதுதான் முதல் பாடம். அவருடைய தாய் அவருடைய முதல் ஆசிரியராய், அவருடைய இல்லம் அவர் வாழ்ந்த முதல் கோவிலாய், அவருடன் பிறப்புகள் அவருடைய நம்பிக்கை தோழர்களாய் அவருக்கு துணையாக இருந்தார்கள். இரண்டாவது என்ன பார்க்கலாம்? ஒரு பழமொழி இருக்கிறது, முன்னது என்பது நிழல், பின்னது அதன் நிஜம் என சொல்லுவார்கள். முன்னது நிழல், பின்னது நிஜம் என்று சொல்லுவார்கள். 9 வயதிலேயே நம்முடைய புனிதருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. இளவரசருக்கு நண்பராய் மாறுகின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 6 ஆண்டுகள் அவர் நண்பராய் இருக்கிறார். ஒருவேளை நம்மில் பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால், அரசனுக்கு தோழனெல்லாம் வேணாம், இங்கே இருக்கிற முனிசிபாலிட்டியில் ஒரு அதிகாரிக்கு நண்பராய் நெருக்கமாக இருந்தால் கூட நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்வோம். விட்டில் பூச்சிகளைப் போல அந்த ஒளியை நோக்கி நாம் பயணப்படுவோம், அந்த ஒளியிலே வசிக்க ஆசைப்படுவோம். ஆனால் புனிதர் என்ன செய்கிறார் பாருங்கள். 9 வயதில் நண்பராக மாறுகிறார். 11 வயதில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. ஆனால் தன் தாய் தனக்காக செய்த ஜபத்தை, தனக்காக கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அரண்மனையிலே அரசனுக்கு அரசிக்கு மத்தியில், இளவரசருக்கு மத்தியில், ஆடம்பரத்திற்கு மத்தியில் அவர் சவேரியாரை போல எளிமையான உடைகளை உடுத்தி அவர் 1 வருடம் வாழ்ந்தார். அந்த 1 வருட கால வாழ்க்கை அவரிடத்திலே மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியது. அவர் கூச்சப்படலை. இங்கே அம்மா ஜெபிச்சாங்களே, அவங்க ஜெபிக்க வேண்டியதானே, மொட்டை அடிக்கிறேன் நடந்து வரண்டு, எனக்காக ஏன் ஜெபிக்கணும் சொல்லவே இல்லை. அரண்மனையில் வாழ்ந்தாலும் கூட தன் தாய் வேண்டிய ஜெபத்தை அவர் நிறைவேற்றினார். இதிலிருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டார்ன்றதான் முக்கியம். இது நிழல், எது நிஜமாக மாறி போனதை பாருங்கள். வாழ்க்கையிலே பல்தசார் என்கின்ற அருள் பணியாளரை சந்திக்கிறார். இந்தியாவிலே மக்கள் நம்மை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நம்மை வெளிநாட்டு சாமியாரை பார்க்கிறாங்க. நம்முடைய உடை, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, நம்முடைய உணவு அவர்களுக்கு அந்நியமாய் தருகிற காரணத்தினால் நம்மால் அவர்களிடத்தில் நெருங்கி பழக முடியவில்லை. நாம் நெருங்கி பழகவில்லைன்னு சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவை அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க முடியாது. ஆகவே நான் ஒரு பண்டார சுவாமியாக அந்த மக்கள் மத்தியில் வாழ்கிறேன் என பல்தசார் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். இந்தியாவிற்கு வந்த புனிதர் அரண்மனையிலேயே ஆடம்பரத்தை விரும்பாதவர். இந்த மண்ணிலா அவர் அயல்நாட்டு துணியை விரும்புவார், அயல்நாட்டு உணவை விரும்புவார்? இல்லவே இல்லை. ஒரு காலத்தில் நிழலாய் உடுத்தி இருந்ததை அவர் இந்த மண்ணிலே நிஜமாக மாற்றுகிறார். தன்னுடைய குருத்துவ உடையை களைகிறார். பண்டார சுவாமிகளாக தன்னுடைய உடை, தன் உணவு, தன் மொழி அத்தனையும் மாற்றிக்கொண்டு அவர் மக்கள் மத்தியிலே சேர்கிறார். இதை படிக்கிறப்பெல்லாம் நான் கடந்த வாரம் நம்முடைய செபஸ்தியார்கிட்ட சொன்ன மாதிரி தான் இறை வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும். நான் யாருக்குமே அடிமை இல்லாட்டியும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் நான் அடிமையை மாற்றியாட வார்த்தைப்படி அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக தன்னை பண்டார சுவாமியாக கூட இழக்க தயாரானார். ஒரு காலத்தில் 1 வருடம் எதை அணிந்திருந்தாரோ பிற்காலத்திலே தன் நிரந்தரமான ஆடையாக அவர் மாற்றிக்கொண்டார். இதுதான் முன்னது நிழல், பின்னது நிஜமாய் மாறி போகிறது. மூன்றாவது, நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பார்க்கலாம்? பலரிடத்திலிருந்து நாம் எப்பொழுதுமே நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம். நம்முடைய பெற்றோர், ஆசிரியர்கள், முன்னோர்கள், விவிலிய கதாபாத்திரங்கள் கூட, புனிதர்கள் கூட நம்முடைய புனிதருக்கு பாடமாய் இருக்கிறார்கள். பொதுவாகவே
நம்முடைய புனிதரை பற்றி பேசினா திருமுழுக்கு யோவான் நம் நினைவுக்கு வருவார். திருமுழுக்கு யோவானை போல ஒரு அரசரை நோக்கி நம்முடைய புனிதர் அவருடைய தப்ப சொன்னார், தைரியமாக துணிஞ்சின்னார்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. அவருடைய முன்னோடி பிரான்சிஸ் சவேரியா, அவர் தேசத்திற்கு வருகிறார். கோவாவில் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது ஆலயத்தில் யாருமே இல்லை, ஆனால் உண்டியல் நிரம்பி வழிகிறது. சவேரியாருக்கு ஒரே குழப்பம், ஏன் இந்த மக்கள் ஆலயத்திற்கு வரமாட்டாங்க, ஆனால் உண்டியல் மட்டும் போடுறாங்கன்றப்ப அவர்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறது, நிறைய பாவம் செய்கிறார்கள். அதற்கு பரிகாரமாக கடவுளுக்கு காசு போட்டால் போதும், காணிக்கை போட்டால் போதுன்ற மனநிலை வளர்ந்து வருகிறது அப்படின்னு கேள்விப்படுகிறார். என்ன செய்கிறார் சவேரியார்? கையிலே ஒரு மணியை எடுக்கிறார், தெரு வீதிகளுக்கு செல்கிறார். அந்த மணியை அடிச்சுக்கிட்டே தன்னிடத்தில் பிள்ளைகளை ஈர்க்கிறார். அதன் வழியாக அந்த குழந்தைகளுக்கு அவர் மறைக்கல்வியை கற்றுக் கொடுத்தார். இதை அறிந்திருந்த நம்முடைய புனிதர் கூட இந்த மண்ணிலே பிள்ளைகளை ஈர்ப்பதற்காக, அவர்களை தன்னிடத்திலே கொண்டு வருவதற்காக தன்னுடைய முன்னோடியான புனித பிரான்சிஸ் எதை செய்தாரோ அதை அப்படியே செய்து மணியை கரத்தில் எடுக்கிறார், விவிலியத்தை தாங்கிக் கொள்ளுகிறார், வீதிகளுக்கு வீதி பயணம் படுகிறார். கிறிஸ்துவை சிறு பிள்ளைகள் துவங்கி எல்லோருக்கும் அவர் அறிக்கை எடுக்கிறார். புனித பவுலை போல நிறைய பயணங்களை மேற்கொண்டார். பொதுவாக திருச்சபை வரலாறை படிக்கிற பொழுது இப்படியாக சொல்லுவார்கள், ஒரு காலகட்டத்தில் திருச்சபையை எது தாங்கி இருந்தது? இந்த திருச்சபைக்காக ரத்தம் சிந்தினார்களே, அத்துணை மறை சாட்சியுடைய ரத்தம் திருச்சபையை தாங்கி இருந்தது. பின்னொரு காலத்திலே படித்தவர்கள், தியானிக்கிறவர்கள் திரு அவைய தந்தையராக பிறப்பெடுக்கிற பொழுது அவர்கள் நிறையவற்றை எழுதி வைத்தார்கள். எப்படி எழுதினார்கள்? தங்கள் முழங்கால்கள் தேய்கின்ற அளவிற்கு முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அப்படியாக பலவற்றை எழுதி வைத்தார்கள். அது இன்று வரை திருச்சபையின் சொத்துகளாக, மிகச்சிறந்த எழுத்துக்களாக பாதுகாக்கப்படுகிறது. இதையெல்லாம் அறிந்திருந்தவர் பவுலிடமிருந்து தன் எடுத்துக்காட்டை எப்படி எடுக்கிறார்? பயணம் செய்கிறார். எங்கெல்லாம் கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்ப்பது தன்னுடைய பணி என பவுல் கொண்டிருந்தாரே. இந்த நாட்டிற்கு வந்ததும் கோவாவில் தங்கிவிடவில்லை, குருமட அதிபர் என்ற பதவி போது நினைக்கவில்லை. அவர் ஒவ்வொரு ஊரா செய்கிறார். முதலில் கொலை என்கின்ற ஊரில் ஆரம்பித்து வரதராஜன் பேட்டை அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாக இங்கு இருக்கிற அத்தனை பகுதிகளுக்கும் அவர் கால் தேய நடந்துதான் கிறிஸ்துவை அறிவித்து கடைசியில் தான் அவர் மரம நாட்டிலே சென்றடைகிறார். ஆக தன்னுடைய சுகம், தன்னுடைய சௌகரியத்தெல்லாம் பார்க்கவே இல்லை. பவுலிடமிருந்து எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டு அப்படியே கிறிஸ்துவை அறிவிப்பதில் அவர் தன்னை முழுமையாக கரைத்து கொள்கிறார். இது மூன்றாவது. நான்காவது, அவருக்குள் இயல்பாகவே ஒரு மறை சாட்சியாக தான் மரிக்க வேண்டும் என்கின்ற தாகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு ஒரு குருவானவர் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது பெரும்பாலும் என்ன நினைப்பு இருக்கும்? ஒன்று, நாம் படிக்க செல்ல வேண்டும், இல்லை என்றால் நாம் பணிபுரிய செய்ய வேண்டும். இந்த ரெண்டு நினைப்பு தான் இருக்கும். நம்ம இங்கிருந்து அங்கே போய் சாகலாம் அப்படின்னு யாரும் நினச்சிக்கிட்டு இங்கிருந்து அங்கேயும் போகிறதில்ல, அங்கிருந்து கிளம்பி இங்கே வரதும் கிடையாது. ஆனால் நம்முடைய புனித அருளானந்தரோ மறை சாட்சியாக நான் மரிக்க வேண்டும், அதுதான் கடவுளுக்கு நான் கொடுக்கின்ற மிகச்சிறந்த பணியின் அடையாளம் என சொல்லி தன் மனதிலே அவர் தீர்க்கமாய் எண்ணிக்கொண்டு இந்தியாவிற்கு அவர் புறப்படுகின்ற பொழுதே அந்த மறை சாட்சி தாங்கத்தோடு தான் அவர் வருகிறார். அவர் கைது செய்யப்படுகிறார், சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அந்த சிறைச்சாலையிலிருந்து 2 கடிதங்களை அவர் எழுதுகிறார். முதல் கடிதம் அந்த மறை மாநிலத்தினுடைய தலைவரான அருள் தந்தை லயன்ஸ் என்பவர்களுக்கும், 2வது கடிதம் தன்னுடைய நண்பருக்கு எழுதுகிறார். முதல் கடிதத்திலே இப்படியாக அருளானது எழுதுகிறாராம். பவுல் 1 கொரிந்தியர் 15 குறிப்பிடுவார், நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன் சொல்லி. அதை தான் நம்முடைய புனிதர் வேறு விதத்தில் எழுதுகிறார், நான் நாள்தோறும் இறப்பிற்காய் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் இறக்காமல் போகின்ற பொழுது அந்த நாள் என்னை ஏமாற்றியதாக நான் உணர்கிறேன். கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கின்ற நாளுக்காய் ஆவலோடு காத்திருக்கிறேன். உங்களுடைய திருப்பலியில் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள்னு சொல்லி அவர் மிக அழகாக எழுதி வைக்கிறார். அவர் செயல் இருக்கின்ற பொழுது கடவுளிடத்தில் ஒரு ஜெபம் செய்தாராம். அவரோடு இருந்த சிறுவர்கள் அந்த ஜெபத்தை கேட்டு பின்னாளிலே அறிக்கையிட்டு இருக்கிறார்கள். அது இப்படியாக பதிவு செய்யப்படுகிறது. கடவுளிடத்தில் இப்படியாக வேண்டினாராம், இயேசு கிறிஸ்துவே, உம்மை போல நானும் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறேன். ஆனால் உம்மை போல நான் சிலுவையிலே மரிப்பதற்கு தகுதியற்றவன். இருந்தாலும் நீர் அடைந்த அதே மரணத்தில் ஒரு கூரையாவது, ஒரு பகுதியாவது எனக்கு நீர் தாரும் என ஜெபித்தாராம். உம்மை போல என்னுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு இந்த உடல் தகுதியில்லாதது. ஆகவே என் இறப்பிற்கு பிறகு இந்த உடலை கூறு கூறாக பீத்து எறிந்து
இது வானத்து பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் உணவாகட்டும் என சொல்லி அவர் ஜெபித்ததாக அவரோடு சிறையில் இருந்தவர்கள் பதிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மறைசாட்சி தாகம் அவருக்கு இருந்ததும் இதை படிக்கின்ற பொழுது எபேசியர் நூலிலே 3வது அதிகாரம் 13 இப்படியாக சொல்கிறது, நான் உங்களுக்காக படுகின்ற வருத்தங்கள் துன்பங்களை குறித்து ஒரு நாளும் நீங்கள் மனம் தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் அந்த துன்பங்கள் தான் உங்களுக்கு பெருமையாய் மாறும் என சொல்லி இறை வார்த்தை சொல்வது போல தான் அனுபவிக்கின்ற துன்பங்களை எல்லாம் அவர் கிறிஸ்துவுக்கு தான் கொடுக்கின்ற மலர் மாலையாகவே பார்க்கிறார். ஆக மறை சாட்சி என்கின்ற தாகத்தை தன் வாழ்நாள் முழுவதும் அவர் தனக்குள் கொண்டிருந்தார். இறுதியாக பார்க்கிறோம், இறப்பை கூட அவர் துணிவோடு எதிர்கொள்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே கலிலேயாவிற்கும் யூதேயாவிற்கும் பல முறை பயணப்படுவதை நாம் யோவான் நற்செய்தியிலே படிக்கலாம். ஆனால் மத்தேயு, மார்க்கு, லூவான் எப்படி எழுதுவார்கள்? அவர் கலிலேயாவிலே தன் பணியை துவங்கி அவர் எப்பொழுது எருசலேம் வருகிறாரோ அங்கே அவர் இறக்கப்படுகிறார். விவிலிய அறிஞர் எழுதுகிறார்கள், மற்ற தடவையெல்லாம் இயேசு எருசலேம் சென்றதை விட தான் இறக்கின்ற அந்த முறை அவர் எருசலேம் சென்ற பொழுது தன் சீடர்களுக்கு முன்னதாக அவர் விரைந்து நடந்தாராம். தான் படப்போகின்ற துன்பங்கள் வழியாக கடவுளுக்கு செலுத்தப் போகின்ற மாட்சியை குறித்து அவர் மனம் மகிழ்ந்திருந்தார் என சொல்லி, ஆகவேதான் தன் சீடர்களை தனக்கு முன்னதாக அனுப்பி அவர் வருகின்ற பொழுது ஓசன்னா கீதத்தோடு அவர் மகிழ்வோடு அதற்குள் நுழைகிறார். தன் சீடர்களோடு பாஸ்கா உணவை உண்ட பிறகு அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு செல்கிறார். தோட்டத்திலே அவரை பிடிப்பதற்காக கைது செய்வதற்காக படை வீரர்கள் வருகிறார்கள். ஒருவேளை இயேசு நினைத்திருந்தால் அவர்களிடமிருந்து மிக எளிதாக தப்பித்து இருக்கலாம். எப்படி? நம்ம கடந்த வாரம் நற்செய்தி வாசித்தோம். இயேசு லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் படிப்பார், ஆவி என் மேல் இருக்கிறது, உங்களுக்கு நான் அருள் தரும் ஆண்டை சொல்கிறேன் சொல்லுகின்ற பொழுது 2 புறையினை எடுத்துக்காட்டி மக்களுக்கு சொல்லுவார். ஆகவே இந்த மக்கள் எல்லாம் இயேசுவை கொலை செய்வதற்காக கீழே தள்ளுறதுக்கு மலை உச்சி கொண்டு போவாங்க. அப்பொழுது இயேசு அவர்கள் மத்தியிலிருந்து தப்பிச்சு போனார்னு இருக்கும். ஒருவேளை பகல் நேரத்தில் அவர்கள் மத்தியிலிருந்து தப்பித்தவர் நினைத்திருந்தார், இதோ மலை சறுக்களில் இருந்த அந்த தோட்டத்திலிருந்து எளிதாக தப்பித்திருக்கலாம். ஆனால் இயேசு தப்பித்து ஓட விரும்பவில்லை. தன்னை தேடி வந்தவர்களிடம் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என சொல்லி, நீங்கள் தேடுகின்றவர் நான் தான் என அவர் தன்னையே அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். பிலாத்து அவரிடத்தில் கேட்பார், யோவான் 19:10 படிக்கிறோம், ஏன் என்னிடத்தில் அமைதியாக இருக்கிறாய்? உன்னை தண்டிப்பதற்கும் உன்னை விடுதலை செய்வதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என சொல்லி பிலாத்து சொல்லுகின்ற பொழுது இயேசு நினைத்திருந்தால் தப்பித்து போயிருக்கலாம். ஆனால் அவர் அமைதியாகவே இருந்தார். ஏன்? அவர் மரணத்தை குறித்து ஒரு நாளும் அச்சப்படவே இல்லை. அதை நம்முடைய புனிதர் தன் வாழ்நாளிலே கடைபிடித்தார். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடைசியாக அவர் சிறைப்படுத்தப்பட்ட பிறகு ஜனவரி 8ஆம் தேதி அவர் கடைசி திருப்பலியை வைக்கிறார். திருப்பலி முடிந்த பிறகு அவருக்கான மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இப்படியாக பதிவு இருக்கிறது, தன்னை அழைத்து சென்ற பணியாளர்களை விட மிக வேகமாக கொலைக்களத்தை நோக்கி நம்முடைய புனிதர் விரைந்து சென்றாராம். மிக வேகமாக அவர் விரைந்து சென்றாராம். அங்கும் போய் அவர் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்தார். அத்தனை பேருக்கும் ஜெபம் செய்துவிட்டு அவர் இப்படியாக சொன்னாராம், பெருமாளை பார்த்து, அன்பு நண்பரே, நான் என்னுடைய கடமையை செய்துவிட்டேன், நீ உன்னுடைய கடமையை இனி நிறைவேற்று என சொல்லி அவரிடத்தில் இருந்த மறைசாட்சி தாகம் நிறைவேறுகின்ற நாள் வருகின்ற பொழுது துணிவோடு மரணத்தை புனிதர் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவேதான் அவர் இன்றளவும் உயிரோடு இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தன் மகன் இறந்த செய்தி இந்த தாய்க்கு கிடைக்கிறது. என்ன செய்திருப்பார்கள்? இயல்பான தாய் என்றால் அழுது புலம்பி இருப்பார்கள், ஆண்டவரை குறை சொல்லியிருப்பார்கள். என்ன செய்தார் நம்முடைய புனிதரின் தாய்? தன் திருமணத்தன்று அணிந்த அதே திருமண ஆடையை அவர் அணிகிறார். தன் இல்லத்தை அலங்கரிக்கிறார், மகிழ்ந்து பேசுகிறார். அவர் சொன்ன காரணம், இதோ மறைசாட்சியாய் என் மகன் விண்ணகத்திற்கு சென்று விட்டார் என சொல்லி. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த 5 காரியங்கள் நம்முடைய இல்லம் இறைவனை கற்பிக்கிற இடமாக மாறுகின்ற பொழுது, முன்னது பின்னை நிஜமாய் மாறுகின்ற பொழுது, விவிலிய மாந்தருடைய எடுத்துக்காட்டை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது, கடவுளுக்காக ஏதோ ஒரு பணி செய்ய வேண்டும் என்ற தாகம் இருக்கின்ற பொழுது, அந்த தாகத்திற்காய் நாம் கொண்ட இலக்கை நோக்கி சமரசமின்றி பயணம் செய்கின்ற பொழுது நம்முடைய புனிதரை போல நாமும் பின்னாளிலே வணங்கப்படுவோம், வணக்கத்திற்குரியவர்களாக மாறுவோம். அன்பிற்குரியவர்களே, யூதத்தின் நூலை படிக்கிறோமே, அவர் ஒரு கைம்பெண் தான். அவர் வெறும் கைம்பெண். ஆனால் கடவுளுக்கு எதிராக மக்கள் திசை திரும்பிய பொழுது, நீங்கள் கடவுளை சோதிப்பதற்கு யார் என சொல்லி தன்னை அலங்கரித்துக் கொண்டார். அந்த அலங்காரத்தின் வழியாக கடவுள் அவர்கள் எதிரிகளை அந்த பெண்ணின் கைக்கு ஒப்புக் கொடுத்தார். அதே போலதான் அவர் அருளானந்தரும் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என் மனப்பாறையில் ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, என்றபடி என் பசங்க 2 பேரும் என் பேச்சை கேட்கவே மாட்டுறாங்க ஃபாதர். பெரிய பையன் 8வது, சின்ன பையன் 6வது.
ஏம்மா இன்னைக்கே அவங்க பேச்சை கேட்கலன்னு சொன்னால் பின்னாளில் எப்படிம்மா கேட்பாங்க? எங்கே கேட்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஃபுட்பால் விளையாட தான் போகிறன்றானுங்க, கோயிலுக்கு வரமாட்டாங்க. ஒன்னே விட தான் சொன்னேன், இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொன்னான், அவன் நாளைக்கு சம்பாதிக்கிற பொழுது தனக்கென ஒரு சுய முகவரியை அடைகின்ற பொழுது நீங்கள் அவனுக்கு சுமையாகத்தான் மாறுவீர்கள். கற்றுக் கொடுங்கள். ஒரு முறையாவது உங்கள் பிள்ளை இவங்களை வெறுக்கவில்லைன்னு சொன்னால் நீங்கள் நல்ல தாயாய் தந்தையை செயல்படவே இல்லை. தயவு செய்து கற்றுக் கொடுங்கள்னு சொன்னேன். முன்னது நிழல் பின்னது நிஜம் என சொன்னனே. திருமணத்திற்காய் எத்தனை பேர் நம்மில் ஒரு போலித்தனமாக கடவுளை ஏற்றுக்கொண்டிருப்போம். திருமணத்திற்காக மட்டும் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், அது பின்னது பொய்யாக மாறியிருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கவே மாட்டாங்க, பழைய வழியிலே அவர்கள் இருப்பார்கள். அது ஆசீர்வதிக்கப்படவே மாட்டாது. விவிலிய எடுத்துக்காட்டுகளை படிக்கிறோம், ஆனால் திருப்பலியோடு அது முடிந்து போகிறது. புனித ஜெரோம் சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் நற்செய்தியை ஆலயத்தின் 4 சுவர்களுக்கு வெளியில் தான் அறிக்கையிட முடியும். நாம் படிப்பதை கேட்பதை அறிக்கையிடுவதை அருளானந்தரை போல வெளியிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நமக்குள்ளும் ஏதோ ஒரு தாகம் இருக்க வேண்டும், ஏதோ ஒரு தாகம் இருக்க வேண்டும். யூதத்தின் நூலில் இப்படியாக சொல்லுகிறது, அந்த அரசன் குழம்பு போகிறான். எல்லா மக்களும் நம்மள்ட்ட அடிபணிஞ்சிட்டாங்க, எல்லாருமே தோத்து போயிட்டாங்க. இந்த மலை மேல் வாழ்கின்ற இந்த மக்கள் மட்டும் ஏன் நம்மளால ஜெயிக்கவே முடியல? அப்பொழுது ஒலோஃபுரனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, அரசு அமைச்சரே, இவர்கள் எல்லாம் இறைவனை வழிபடுகிறார்கள். இவர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கின்ற பொழுது அவர்கள் பணவிலம் அடைகிறார்கள். அப்படி பாவம் செஞ்சால் மட்டும்தான் நாம் அவர்களை வெற்றி கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாள்கள் கூட அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி, நாம் கடவுள் சார்பாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய சார்பாக இருப்பார். நம்முடைய புனித அருளானந்தர் கடவுள் சார்பாக இருந்தார். ஆகவேதான் அன்று மட்டுமல்ல இன்று வரை கடவுள் அவர் சார்பாக இருந்து அவர் நினைவின் வழியாக நம் மத்தியில் அவருக்கு தொடர்ந்து வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் சொன்ன பார்த்தீங்களா தொடக்கத்தில் காணிக்கை, அவர் ஒரு கதவை திறந்து வைத்தார், அது நிலை வாழ்வுன்னு சொல்லி. அருளானந்தர் இறந்து போயிட்டார், கழுமரத்தினுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னை வரைக்கும் நிலை வாழ்விற்குரியவராய் நம் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது நம்மை நம் சிந்தனை, சொல், செயல், வாழ்க்கை அளவில் கடவுளுக்கு காணிக்கையாக்குகிறோமோ கடவுள் அந்த காணிக்கையை விலையேற பெற்றதாய் பார்ப்பார். நமக்கும் விண்ணகத்தில் மட்டுமல்ல மண்ணகத்திலும் நிலையான வாழ்க்கையை அவர் பரிசாக கொடுப்பார். அத்தகைய வரத்திற்காக திருப்பலியிலே மன்றாடவும், நம்முடைய புனிதருடைய பரிந்துரைக்காக ஜெபிப்போம். இறைவன் தாமே இந்த மன்னாட்டுகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் நம்பிக்கையாளர் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். நல்ல ஆயனாம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், இருபால் துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியாம் இறைவா, எங்கள் பங்கில் இருக்கும் 25 அன்பிய குடும்பங்கள் மீது இரக்கம் வையும். வீட்டில் இருக்கும் முதியவர்களுக்கு உடல் சுகமும், மருத்துவமனையில் இருப்பவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, கொரோனா வைரஸ் நோய் இவ்வுலகை முழுவதும் பரவி எங்கள் இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளது. இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் மீது இரக்கம் வையும். அவர்கள் தொடர்ந்து படிக்கவும், குறிப்பாக பொது தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்லபடியாக தேர்வு எழுத வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மை செய்யும் இறைவா, எங்கள் பங்கில் இருக்கும் அனைத்து இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும், திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துக்களுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, கேட்கிற யாவருக்கும் நீர் நிறைவாய் கொடுக்கிறீர். உடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற மக்கள் வாழ்க்கையில் உயர்வார்கள், ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிற மக்களாகிய நாங்கள், பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற அத்துணை மன்றாட்டுகளையும் தேவரின் நீர்தாமே ஏறெடுத்து படித்து பார்த்து அத்துணையும் உம்முடைய திருவுள்ளத்திற்கு ஏற்றதாய் அமைந்த ஆண்டவரே, உம்முடைய மனம் விரும்புகின்ற நாளில் நிறைவான ஆசிரை எங்களுக்கு பொழிந்தருளும்படியாக
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. புதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உறவில் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். புதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. இல்லை என்ற சொல்லும் மறந்தால் ஏழ்மை நீங்கிவிடும். இல்லை என்ற சொல்லும் மறந்தால் ஏழ்மை நீங்கிவிடும். ஏழ்மையில்லா புதிய உலகே இறைவன் வீடாகும். புதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கிறிஸ்துவில் அன்பு உறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானி திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றுமுள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்தும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Yeah.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுதல் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்கள் குடும்பங்களை சார்ந்து இறந்து போன அனைத்து நம்பிக்கையாளர்களையும் உம்முடைய திருப்பாதலை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். மேலும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியார்களையும் யாரும் நேத ஆன்மாக்களையும் மாசில்லா குழந்தைகளையும் உத்திரிகை செல்லத்தில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களையும் சிறப்பாக கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன அனைத்து நம்பிக்கையாளர்கள் முன்கள பணியாளர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலர் தூய அருளானந்தர், கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற புனிதர்கள் செபஸ்தியார், ஆரோக்கியநாதர், புனித அந்தோணியார், புனித வனத்து சின்னப்பர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி. இவருக்காகவே நம் புனிதர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நம் புனிதரை போல நாமும் வாழ தம் திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக இவர் நமக்குள் ஆற்றல் தர வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எழுந்திருந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதருடைய நவநாள் உற்சவத்தினுடைய 2ஆம் நாள் இன்று. இந்த நவநாளை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பணி செல்வ ஜெயமணி அவர்களை உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாம் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். புனித அருளானந்தரின் வாழ்வின் மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு நாம் அதை நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து இயம்பிய தந்தை அவர்கள் இப்போது மணப்பாறையிலே உதவி பங்கு தந்தையாக இருக்கிறார், புதிய குரு. எனவே தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்ததற்காக நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கும் வண்ணம் திரு ஜோசப் ஆடிட்டர் பிரான்சிஸ் அரசியார் அன்பிய பிரதிநிதி அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் வந்து நமக்கு மகிழ்வை இரட்டிப்பாக்கிய அருள் தந்தை அருண் பிரசாத் அவர்கள் நம்முடைய பங்கின் மைந்தர், தற்போது மலம்பட்டி புனித சவேரியா திருத்தலத்தின் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய அழைப்பை ஏற்று வந்த தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாக, நம்முடைய சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிக்க வண்ணம் தூய அமலெண்ணை அன்பிய பிரதிநிதி திருமதி எபி வின்சென்ட் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நாளை 3ஆவது நாள் வியாழக்கிழமை நவநாளை சிறப்பிக்கின்றவர்கள் தூய கார்மல் அன்னை அன்பியம், நல்லாயன் அன்பியம், தோமையார் அன்பியம், புனித செபஸ்தியார் அன்பியம். இன்றைய நாளை சிறப்பித்தவர்கள் தூய அம்மலெண்ணை அன்பியம், தூய காணிக் அன்னை அன்பியம், புனித இஞ்ஞாசியார் அன்பியம், பிரான்சிஸ் அசிஸ்தியார் அன்பியம். இந்த இறை மக்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியுடைய நிறைவிலே இன்றைய அன்பியத்தின் சார்பாக உங்களுக்கு சுண்டல் வழங்கப்படும் என்பதை தெரிவிக்கின்றேன். பிரியமானவர்களே, இன்று காலை நமக்கு அறிமுகமானவர், நம்மோடு பழகியவர், பாத்திமா அன்னை அன்பியத்தை சார்ந்த திரு சுரேஷ் அவர்கள் திடீரென்று இறைமடி சேர்ந்தார்கள். அவருடைய திருவுடல் நல்லடக்க திருப்பலியானது மலையடிப்பட்டி புனித சவேரியார் ஆலயத்திலே மதியம் 2 மணிக்கு நடைபெறும் என்பதை அவருடைய உறவினர்கள் எனக்கு மாலையிலே தெரிவித்தார்கள். காரணம், அங்கு நாளை ஒரு அருளானந்தருடைய சிற்றாலயத்திலே திருப்பலி இருப்பதால் அவர்கள் மதியம் 2 மணிக்கு இந்த திருப்பலியை வைத்திருக்கிறார்கள். விரும்புகிறவர்கள் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, எனவே அக்களிப்போம், அகமகிழ்வோம். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அல்லது வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், நம்முடைய ஆலய திருவிழாவுக்கு குடும்பத்தோடு இணையும் போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொள்வார்களோ அந்த அளவுக்கு இப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றேன். எனவே சொந்த மண்ணுக்கு திரும்பி வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த, எனக்கு வாழ்வை இப்படியாக வாழ்ந்து காட்டிய நல்ல உறவுகளோடு சொந்தங்களை மீண்டுமாக பார்ப்பது என்பது மனமகிழ்வை தந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த நாள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நாள் அல்ல, மாறாக கடவுளால் திட்டமிட்ட நாள். நேற்று கொடியேற்ற திருப்பலிக்கு தான் தந்தை அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். ஒரு இறப்பின் காரணமாக வர முடியவில்லை. எனவே அடுத்த நாள் வருகிறேன் என்று சொன்னேன். எனவே நம்முடைய மண்ணின் மைந்தராக இருக்கின்ற
அருள்பணி ஜெயமணி அவர்களோடு இன்னொரு மண்ணின் மைந்தனாக இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றியது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இதற்கு முதலும் காரணமாக இருந்த நம்முடைய கடவுளுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இதை எங்களை அழைப்பு கொடுத்த நம்முடைய பங்கு தந்தையர்களுக்கும் உங்களுடைய கைத்தட்டல் சார்பாக எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களையும் உங்களுடைய கைத்தட்டல்களோடு மீண்டுமாக தெரிவித்து மகிழ்ந்து கொள்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். நம்முடைய புனிதர் அருளானந்தர் நமக்காக பரிந்துரை செய்வார். அவருடைய பரிந்துரை ஜெபத்தால் நாமும் நம்முடைய குடும்பமும் எந்நாளும் மகிழ்வுடன் வாழ்வோம் என்ற உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் தொடர்ந்து நம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்பிற்குரியவர்களே, எப்படி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எங்கள் பங்கில் கேட்டுருவாங்க, சாமி நீங்கள் எந்த ஊர்னு சொல்லி. நான் தினமும் சொல்லிட்டே இருப்பேன், நான் சுப்பிரமணியபுரம், திருச்சி சுப்பிரமணியபுரம். ஆகவே உங்களுடைய பிரதிநிதியாகத்தான் நான் செல்கிற இடத்துல இருக்கிறேன். இந்த திருவிழா, கிறிஸ்மஸ், நியூ இயர் கொண்டாட்டம் எல்லாவற்றையும் நானும் அண்ணனும் கண்டிப்பாக நிறைய இழக்கிறோம், ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான். சின்ன பிள்ளையா அனுபவித்த நாட்கள் எல்லாம் நினைவுக்கு வருது. இருந்தாலும் கடவுள் சொன்ன மாதிரி இங்கிருந்து அழைத்து எங்களை அனுப்பியிருக்கிறார். எங்களுடைய பணி வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற வெற்றி, தோல்வி, ஏற்ற இறக்கம், புன்னகை, கண்ணீர் அத்தனையிலும் உங்களுக்கு பங்கு இருக்கிறதாகவே எங்கள் பணிக்காக நாங்கள் பயனுள்ள பணியாளர்களாக செயல்பட நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் எங்களை நினைவு கூறுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வாழ்வுகளை சாடியது இறையேசுவின் வழி செல்
பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென்.